வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சீ ஃபுட்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் நண்டுனா ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்டு கறி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இது பேர் ப்ளூ கிராப். நண்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி மேலே இருக்கிற ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கு. நண்டு பீசஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழுவி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. அடுத்தது நண்டு குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறேன். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ மசாலா பேஸ்ட் அரைச்சாச்சு. அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பெரிய பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சாதா உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்த பிறகு இதில் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, பச்சை வாடை எதுவுமே இல்லை. இப்போ நண்டு பீசஸ் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா நண்டு பீசஸை நல்லா கோட்டார வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 5 நிமிஷம் கழித்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயை மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நண்டு நல்லா வெந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா மாறி இருக்கு. நண்டு குழம்பு வாசனை நல்லா தூக்குது. நண்டு குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் சூடான சாதத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி நான் ப்ளூ கிராப் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் நண்டு வாங்கும்போது அன்றைக்கி உங்களுக்கு எது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதோ அதை வாங்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நண்டு குழம்பு செய்யும்போது அன்றைக்கி காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.